குட் பேட் அக்லி. இந்த படத்தை வந்து ரிவ்யூ கேட்டகரிக்குள்ள கொண்டு வரதே தப்பு. அப்புறம் எதுக்கு நீ வந்திருக்க? ஏன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரி எந்த ஆடியன்ஸும் கிடையாது. இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, வெறித்தனமான ஜோம்பி லெவல்ல ஏகே ஃபேன்ஸ் இருக்காங்களே, இது அவங்களுக்கான படம் மட்டும்தான். சீரியஸா சொல்லணும்னா ஏகே ஃபேன்ஸ் அந்த ஒரு கூட்டத்தை தியேட்டர்ல பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இன்னொரு பக்கம் ரொம்பவே பாவமா இருந்தது. ஏன்னா ஒரு ஏகே ஃபேன்ஸா மட்டும் இருக்கட்டும், நம்மளே என்னோட பர்சனலா இருக்கட்டும், நான் கடைசியா ஏகே அவரை வந்து ஒரு ஸ்டைலா, கெத்தா, ஒரு கிளாஸியா அப்படின்னு பார்த்தது பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா என்ன இருந்தால் தான். அதுக்கப்புறம் இந்த குட் பேட் அக்லி இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒன் மேன் ஷோ தான். இப்போ ஒரு ஜெனரல் ரிவ்யூவா பார்த்தோம்னா நம்ம ஏகே ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிருது. ஜெயில ரொம்ப வருஷமா இருக்காரு, லாங் பீரியடா இருக்காரு. அவர் திருப்பி திருந்தி வெளில வராரு. வெளியில வந்து நம்ம ஃபேமிலியோட புதுசா நம்ம ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும், எந்த ஒரு கேங்ஸ்டர் வாடையும் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை வர, அதுக்கப்புறம் என்ன நம்ம இயற்கையோட அலப்புறதான். மறுபடியும் சொல்றதா, இந்த படம் பாத்தீங்கன்னா கதைக்கோ திரைக்கதைக்கோ அதெல்லாம் எதுக்குமே இந்த படத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா இவங்க இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்கிறதே அப்படிதான், ஒரு மைண்ட்லெஸ் பக்கா தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸோட ஒரு பாப்கார்ன் மூவி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா ஒரு டம்ப் மூவி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல ஃபேமஸ் ஆக்டர் ஜிம் கேரி அவரோட சில படங்களே கூட அந்த கேட்டகரியில இருக்கு, டம்ப் மூவி கேட்டகரி. அந்த கேட்டகரியில சேர வேண்டிய படம் தான் இந்த குட் பேட் அக்லி. ஒட்டுமொத்த படமே பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி தான், ஒரு ரெஃபரன்ஸ் சீன், ஒரு மாஸ் சீன், ஒரு ஸ்லோ மோஷன் சீன், இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு விண்டேஜ் சாங் ஆர் ஒரு ரீமிக்ஸ் சாங். இதை வச்சுதான் 2 மணி நேரம் 20 நிமிஷம் படமும் இதை வச்சுதான் இருக்கும். ஏன்னா சில பேர் கேட்பாங்க படம் போர் அடிக்குதா அந்த மாதிரிலான்னு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. நல்ல ஒரு ராட்னத்துல ஏற வச்சு கிருகிருன்னு சுத்தி விட்டு கீழே இறக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் இந்த படம். இந்த விஷயத்துல ஆல்மோஸ்ட் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க திகட்ட தான் வச்சிருக்காங்க. இதுக்கும் மேல போச்சுன்னா ரொம்பவே இது வந்து என்ன சொல்றது, இது எந்த கேட்டகரியில இந்த படம் போயிருக்குன்னே தெரியாது. ஆல்ரெடி இந்த படம் எந்த கேட்டகரியில இருக்குன்னே தெரியல இப்போ வரைக்கும். சோ அப்படி இருக்கும்போது கூடுமான வரைக்கும் இவங்க எந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. பட் ஆஸ் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏகே ஃபேன்ஸ் அவங்களுக்குன்னு பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு பக்கா ட்ரீட். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த புலி நம்ம அண்ணன் டார்கி அவரோட அந்த சாங் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டரே ஒரு பக்கா ஒரு பீக்ல போயிருச்சு, ஒரு தியேட்டரே அப்படியே எரப்ட் ஆயிருச்சு. இவங்க கிரியேட்டிவா சில விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து படத்துல வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. தியேட்டரே அந்த டைம்ல எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. பக்கா ஒரு பயங்கரமான மூமெண்ட் அதெல்லாம். பட் இன்னொரு சைடு அது மைண்ட்லயே நம்ம வச்சுக்கணும், அது வந்து வெறும் ஒரு என்ன சொல்ல ஒரு மைண்ட்லெஸ் பில்டப் சீன் மட்டும்தான் அதெல்லாம். இது ஒரு ஜென்ரலா அந்த சைடு ஃபேன்ஸா இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து ஒண்ணு குபீர் மூமெண்டா இருக்கும், இல்லாட்டி எதுக்கு அப்படிதான் இருக்கும். பட் தியேட்டர்ல பார்க்கும்போது ஏகே ஃபேன்ஸ் அந்த கிரௌடுக்கு நடுவில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. டெக்னிக்கலா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஒர்க், எடிட்டிங், கலர் கிரேடிங், விஎஃப்எக்ஸ் டீம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஏகே அவரை தவிர பாத்தீங்கன்னா யாருக்கு எந்த ஒரு ஆக்டிங் ஸ்கோப், எந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வந்திருக்காங்க, வந்து நடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு பர்சனலா த்ரிஷா அண்ட் அர்ஜுன் தாஸ் இவங்க 2 பேர்த்தோட கேரக்டர் கொஞ்சம் ட்வைன் மாதிரி தான் இருந்தது. ஆதிக் அவர் படத்துல எல்லாரும் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. மொத்தத்துல பை எண்ட் ஒரு ரிவ்யூவா அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு ஏகே அவரை தியேட்டர்ல பார்த்தா போதும், பிக் ஸ்கிரீன்ல அவரை பார்த்தா போதும். அவரோட அந்த மாஸ் ஸ்லோ மோஷன் வாக்கா இருக்கட்டும், ஒரு கிளாஸியான லுக்கா இருக்கட்டும், ஒரு கெத்தான 4 சீனு, 4 ஃபைட்டு, ஒரு 4 ரீமிக்ஸ் பாட்டு, இந்த மாதிரி இருந்தா போதும். நல்லா கலர் லைட்டை வச்சு எனக்கு காட்டினா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்க. எனக்கு கதை முக்கியம், எனக்கு லாஜிக்கா இருக்கணும், எனக்கு கொஞ்சம் கண்டென்ட் இருக்கணும், எனக்கு வந்து அதெல்லாம் இருக்கக்கூடாது, எனக்கு வந்து சீரியஸா இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க. உங்களுக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் வந்து ரொம்பவும் ஒரு ஓகே ஆவரேஜான ஒரு படம் தான் இது. இப்போ ஒரு ஏகே ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல அதர் ஃபேன்ஸா இருக்கட்டும், தியேட்டர்ல பார்க்கும்போது இந்த ரீமிக்ஸ் சாங்கா இருக்கட்டும், இல்ல அந்த ஸ்டிச் பண்ண அந்த கிரியேட்டிவான ஒர்க்கா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் எத்தனை பேர் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு இது எப்படி கனெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குன்னு பார்க்கும்போது இது ரொம்பவும் ஒரு ஓகே ஆவரேஜான ஒரு படம் தான் இது. நல்ல தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கும், அவ்வளவுதான்.